ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட காலங்களாக இருக்க போகுது, எதை மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டத்தை அருமையாக கொடுத்துட்ருக்குதுங்க. மிதுன ராசி கடந்த காலங்களில் கொஞ்சம் பட முடியாத அவஸ்தைகளை பட்டாச்சு. சூழ்நிலை உங்களை அந்த அளவுக்கு கொஞ்சம் விரக்தியையும் கஷ்டத்தையும் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12வது இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ஆரம்ப காலம் இந்த மாதத்திலே பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது கொஞ்சம் அதன் பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்து இன்னும் மேலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ மிதுன ராசிக்கு இந்த இடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஏன்னா பட்ட பாடுகள் அப்படி நிறைய கஷ்டம், நிறைய மன உளைச்சல், நிறைய தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா உங்கள் குணத்திற்கும் உங்களோட செயலுக்குமே ஆப்போசிட்டாக எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு கெடுதி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கே பல கஷ்டங்கள், பல கெடுப்பலன் உங்களுக்கு நிறைய அனுபவிச்சும் பொழுது அப்போ யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது வாழ்க்கை, நல்லது செஞ்சாலே நமக்கு நல்லதே நடக்காதோ அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தோடயே இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவடையக்கூடிய காலங்களாக ஒன்று முடியணும், இல்லையா படிப்படியாக குறையணும். இது ரெண்டு இதில் ஏதோ ஒன்று இந்த காலகட்டத்தில் நடந்துடும். உங்களுக்கே அது நிறைய தெரியும், வித்தியாசம் தெரியும். ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப படாத பாடு, இப்போ இந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமான கஷ்டங்கள் இப்போ கிடையாதுங்க. அதுதான் உண்மை. ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருந்தீங்க இல்லையா, அந்தோட கஷ்டம் இப்போ கிடையாதுங்க. நிதர்சனமான உண்மை அதுதான். அந்த அளவுக்கு இப்போ இல்லைனாலும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்னதாக எளிமையான வரக்கூடிய கஷ்டங்களும் இருந்தாலும் அதை எளிமையாக கையாண்டுடுவீங்க. ஏன்னா 3வது இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்குங்க. இந்த காலகட்டம் பலம் பொருந்திய காலமாக மாறுது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு தன்னாலேயே உற்சாகம் வரும். யாரும் உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் செய்யவே தேவையில்லைங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் ஏற்படும். உற்சாகம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், புதுசாக ஏதாவது செய்யலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு மாதிரி ஆரோக்கியமான இந்த செயல்பாடு உங்கள் வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம். அதனால் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்கு அதிகமாகவே ஏற்படும், இயல்பாகவே அமையும். இதுக்கு நீங்கள் எந்த எஃபெக்டும் போட வேணாம், ஏதாவது நம்ம எதாவது பண்ணணுமா சிந்திக்கிறது அதெல்லாம் இல்லை. இயல்பாகவே உங்கள் மனதிற்குள் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் பொழுது எதையாவது செய்யணுங்கிறது நீங்கள் எது செய்தாலும் அந்த செய்யும் பொழுது அந்த செயல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இருந்து கொடுத்துட்டு இருக்காருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு பலன் கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல படிப்பு அறிவு, இப்போ நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் கண்டுக்காத டீச்சர்ஸ் கூட இப்போ பார்ப்பாங்க, பரவாயில்லையே இந்த குழந்தை நல்லா படிக்குதே, இது நல்லா வரும் போல இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாவதற்கு போல் உங்களோட செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்கும். வேலைக்கு போகிறவங்க இது நாள் வரைக்கும் மேலதிகாரிங்க தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை வேலை உங்களுக்கு பிடிக்காமல் செய்திருக்கலாம், இல்லை சரியான சம்பளம் கிடைக்காமல் இருந்திருப்போம். அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய அம்சம் கிடைக்குங்க. நல்ல வேலை, உங்களுக்கு பிடித்த வேலை, மேலதிகாரிகள் உங்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ஃப்ரீயாக வேலை செய்ய விடுவாங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே அற்புதமாக இருக்கும், தெளிவாக செய்வீங்க. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு சரியான வேலை அமைப்பு ஏற்பட்டுடுது. இந்த திருமணம் எனக்கு இது வரைக்கும் நடக்கலைங்க, திருமணம் இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் எங்களுக்கு சரியாக அமையலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான வரன் அமைவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதே விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பயிர் செய்தால் நல்ல பலன் கிடைக்குன்ற அளவுக்கு இப்போ உங்களோட சிந்தனையெல்லாம் தெளிவாக இருக்கும்.
எந்த பயிர் வச்சுன்னு நம்ம வந்து முன்னேற முடியும், விவசாயத்தையும் இந்த வாட்டி சிறப்பாக செய்வீங்க. இப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்றபடி இருக்குங்க. இல்லைங்க எனக்கு எல்லாமே இதுவாகிடுச்சு, நான் ஏஜ் ஒரு 50 ஆகிட்டேன், அப்போ என்ன 50, 55, 60 வயசு ஆகிறேன், பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்றாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபமாக சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம். மனக்குறைகள் உங்களை விட்டு நீங்குவதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டு போனாலும் சரி, இல்லை அமைதியாக நீங்கள் கடந்து போனாலும் சரி, உங்களுக்கு எல்லா விதத்திலும் தன்னாலேயே கிடைக்குங்க. ஏன்னா ஏதாவது முயற்சி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறதுன்னா, மனசை வந்து ஒரு சிலர் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் பொழுது மன தளர்வு அடைஞ்சிடும். மனசு வந்து கொஞ்சம் அளவுக்கு ஒரு உற்சாகம் இல்லாமல் பொழுது உங்களுக்கான எது அடுத்த கிடைக்க வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது இயங்கிக்கிட்டே இருக்கணும் தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறது என்னென்னா, முயற்சி பண்ணுங்கன்ட்டு. காலம் உங்களுக்கு கொடுக்குதோ இல்லையோ, முயற்சி உங்களுக்கு திருவினையாக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இப்போ நீங்கள் எது செய்தாலும் முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய பலனாக கிடைக்கும். முயற்சி பண்ணலங்க, நான் அமைதியாகவே இருக்க போகிறேங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது நாள் வரைக்கும் பதட்டம், பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ அதெல்லாம் மாறிடும். கேதுவால் உங்களுக்கு அதாவது எதிரிகள் தொல்லை முதல்ல உங்களை விட்டு போயிடுங்க. கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு உங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் எளிமையாக விலகிடுவாங்க. எதிரி தொல்லை இருந்தாலே நம்ம முன்னேற முடியாதுங்க. என்னதான் நமக்கு எல்லா விதத்திலும் எல்லா பலன்களும் இருந்தாலும், நல்ல பலன்கள் கிடைத்தாலும், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நம்மளை பற்றி விசாரிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கான முழு பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். ஆனால் அதை தடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை கிட்டவே நெருங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அப்படியே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சும்மா அவங்களோட வந்து உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சகாயம் கிடைக்கணும், ஏதாவது எனக்கு வந்து லோன் வேணும், வீடு கட்டணும், அரசாங்கத்தோட உதவி வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இப்போ நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. கேது பகவான் தன்னம்பிக்கையும் முயற்சியும் கொடுக்கும் பொழுது சரியாக நீங்கள் மட்டும் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க. அப்போ எல்லா இடத்திலும் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் தன்மையாக இந்த டைம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் கடந்து வந்தது எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலை கிளப்பி இருந்தாலும், கஷ்டத்தை கொடுத்து இருந்தாலும், இப்போ தன்னால் அதற்கெல்லாம் மருந்தாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கேது பகவான் மூலம் வருது. இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்னாலும் அவங்களே வந்து உங்களுக்கு பாராட்டுதல் செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வந்துடும். ஆனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேது பகவான் என்ன பண்ணுறாரு, செலவு கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுத்துட்டே இருக்கார். கொஞ்சம் அது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப விரய செலவாக வருதுங்க. சுப விரய செலவுனா ஒன்று வீடு கட்டுவீங்க, திருமணம் பண்ணுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஏதோ உங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கிறது. இது நாள் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இதெல்லாம் செய்யணுன்ட்டு, அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எது செய்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் சொந்தமாக எனக்கு வீடே இல்லைங்க, வீடு இல்லாமல் இருக்கிறேங்க, காலம் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிற கூடவர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு உரிமையான சொந்தமான வீடு கிடைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். திருமண பாக்கியமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் நான் வந்து மருத்துவ செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஆனால் எனக்கு இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, திருமணமாகி ஆண்டுகள் போயிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஒரு சிலவங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கான வாரிசு உருவாவதுக்கான காலகட்டம் இதுதாங்க. அதே போல் பணப்புழக்கம் ஏற்படும், பண வரவுகள் இருக்கும். எவ்வளோ செலவு இருக்குதோ அதே அளவுக்கு வரவு இருக்கும், வரவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு செலவு. அதாவது இது வந்து ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி கண்டென்ட்ஸையாக போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று ஸ்டாப் ஆகிட்டாலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னாலும்
அதாவது செலவு வராமல் இருந்து வரவு மட்டும் இருந்தால் நல்லபடியாக இருக்குன்னா அது அந்த மாதிரியான அமைப்பு இப்போ இல்லை. எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மேல் ஓங்கி போகிறீங்களோ அதே அளவிற்கு மேல் ஓங்கி செலவுகளும் உங்களை வந்து அடைஞ்சிட்ருக்கோம். அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது இயல்பாக சில விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்கள் காலத்திற்கும் அதை நினச்சி சந்தோஷப்பட விதமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு மனசுக்குள்ளே சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த செலவுகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைப்பு முறையாக அமைவதற்கான காலகட்டம். வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு பிடிமானமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட மிதுன ராசிக்கு இப்போ வந்து சொந்தமாக அவங்களோட வாழ்க்கை அவங்களோட அமைப்பு முறையாக அமையக்கூடிய அம்சத்தில் இருக்குது. அதே போல் தொழில், எனக்கு பிடிக்காத வேலைக்கு போனால் அது போனேன் இது போனேன்னாலும் உங்களுக்கு தொழில் முழுமையாக அமைவதற்கான காலமும் இது. முயற்சி மட்டும் சரியாக எடுத்து தாங்க ஆகணும். இந்த தொழில் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும். சொந்த தொழில் அமைவதற்கான காலகட்டமும் இது. நான் சொந்தமாக தொழில் பண்ணலாமா, நான் முதலாளி ஆகலாமா, நான் நிச்சயமாக ஆகலாம், தவறு கிடையாது. ஆனால் கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அதன்படி செயல்படுங்கள். உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தொழிலாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உடனடியாக பார்க்கலாம் பணம். ஆனால் நான் இல்லைங்க, நான் கொஞ்சம் அதிலேயே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நான் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கேன்னீங்கனாலும் வெயிட் பண்ணி பொருளாதார ரீதியாக பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான காலகட்டமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிந்ததை, தெரிந்த மாதிரி இருக்கக்கூடியதை, பொருளாதார ரீதியாக உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா, முயற்சி பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் அமைந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு தொழில் செய்து கொடுக்குற அளவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முதலாளியாக இருப்பதற்கும் தனி ஒரு அந்தஸ்து வேணுங்க. அந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கிறதற்கான காலகட்டம் இது நல்லா இருக்குது. அதே போல் இந்த வக்கர சனி பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையை பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காலம் சரியான அமைப்பில் இருக்குது. அப்போ எனக்கு எப்படிங்க நான் என்ன பண்ணணும் அடுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ எந்தெந்த விஷயங்களில் நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வந்து தந்தையிடம் வந்து கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை பேசும்பொழுதோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாமல் ஓரளவுக்கு அவங்களுடன் அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டமாக மாற்றிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தந்தை வழியாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான காலகட்டம் இது ஏற்படுங்க. கண்டிப்பாக வாக்குவாதம் நடக்கும். அப்பா ஒன்று சொல்லுவாங்க, நான் என்னால் முடியாதுன்னுவீங்க. நீங்கள் ஒன்று சொல்லும் பொழுது உங்கள் அப்பா முடியவே முடியாதுன்னுவாங்க. அந்த இடத்தில் ஒரு மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் அதுவே வந்து பிரிவையும் ஏற்படுத்திடும். தந்தையை விட்டு பிரிய நேரமாகவும் அமைஞ்சிரும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள்லாம் கொடுக்கும் பொழுது இயற்கையாகவே பிரிவு ஏற்படுங்க. அதே போல் ஒரு சிலவங்க வந்து திருமணம் பண்ணும் பொழுது, பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சில நேரம் வந்து அதுக்கு பக்குவப்படுத்திக்கணும். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. படிக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்புவாங்க, சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க, வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து குழந்தைகளை பிரிவதற்கான காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் அது வந்து சுபமாக பிரியறதாங்க. இது பாதகம் இல்லைனாலும் ஒரு பிரிவுன்னும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு சங்கடமாக இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு மரியாதையும் நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய பிள்ளைகளையும் பெற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகள் மூலமாக அந்தஸ்து உயரம், கௌரவமாக இருப்பீங்க, பெருமையாக இருப்பீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை அந்த அளவுக்கு உயரமாக வச்சு பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மூலமாக இது நடக்கும். அதனால் இப்போ முடிந்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அவங்க பிள்ளைகிட்டையும் நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் தாய் தகப்பனிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை சரியாக நகர்த்தும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இதை நீங்கள் தவறாமல் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும், முயற்சி பண்ணிக்கணும். கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வக்கர பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பலனை பல மடங்கு நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குது.
எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.